இந்த கமருதீன் பாரு இது இருக்குல்ல, அந்த அந்த கன்டென்ட்க்குள்ள இருக்க டைனமிக்க பேசுறதுக்கு முன்னாடி பாரு போய் ரம்யா கிட்டக்க ஒரு கன்டென்ட் காமிக்கிறாங்க. அதாவது நீ வந்து அவங்க உன்னைய வெறுப்பேத்துறதுக்காக அப்படி பண்ணும்பொழுது உனக்கு இன்னும் ஆகும்ல, அதனாலதான் கமருதீன் பண்றான். பாரு என்ன அவ்வளோ மக்கு பிளஸ் 3ன்னு முடிவு பண்ணிட்டாளா ரம்யா? எனக்கு தெரியல. ரம்யா ஏன்னா அட்வைஸ் பண்ற அளவுக்கு பாரு அதாவது இறங்கிட்டாளா? எனக்கு அந்த நேரத்துல பாருவோட மைண்ட் வாய்ஸ் என் காதுக்கு கேட்ட வாய்ஸ் ஒண்ணுதான். இந்த ஷோல சும்மா 5 நிமிஷம் என் வாய் இல்லன்னா நீ எல்லாம் எனக்கு கத்து சொல்ற பத்தியா? அதாவது இவன்லாம் ஒரு ஆளு, நானே இவனை யூஸ் பண்ணணும்னு நினைச்சேன். நானே வேணான்னு தூக்கி போட்டதை ஒருத்தனை யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்படி யூஸ் பண்ணிட்டு இருக்கிறவன் எனக்காக சைடு திரும்புறத வச்சு ஓகே எவ்வளவு சீன் பண்ண முடியுமோ அவ்வளவுதான் சீன் பண்ணிருக்கேன். அரோராலாம் வச்சு என் கூட சீன் பண்றான் அவன். அவனதான் நான் இப்பவும் வச்சு பண்ணிட்டு இருக்கேன்னு பண்ணிட்டு இருக்கு. பாரு தெரியாதா? பொசசிவான மாதிரி பண்ணா என்ன கண்டென்ட் வரும்? உண்மையிலே நானே உன் அழகையாதான் 2 வாரத்துல இருந்து பிளானோட கலையிட்டு கண்டென்ட்டே சொல்லி ஒரு மாதிரி டிராவல் பிளானோட திவாகரும் வந்து வெளியில வந்து இட்ஸ் நாட் லைக் ஆக்சுவலா ஒரு நேரத்துல திவாகர் வந்து வாயை திறந்தே சொல்லியிருப்பாரு. இந்த கமருதீனை கூட ஐயோ அப்படின்லாம் சொல்லிட்டு பாரு கேக்குறதா இல்ல. எனக்கு நீ ஒரு லெப்ட்னா அந்த பக்கம் ஒரு ரைட் தேவையா அப்படின்ற மாதிரிதான் வச்சிருந்த ஒரு ஆளு. இன்னைக்கு என்னன்னா தலைவன் ரம்யா கிட்ட புலம்பும் போது கேட்டுக்க மட்டும்தான் நீ எனக்கு அட்வைஸ் தான் நீ சொல்ற வச்சுக்க கூடாது. இல்ல அந்த பொண்ணு சிரிச்சுட்டு சரி இந்த வாரத்துல நான் உன்கிட்டயும் ஒரு கண்டென்ட் பண்ணிட்டேன், வெளில போறதா இருந்தா வச்சுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாரு போயிடுச்சு. ஆனா மேட்டர் இதுதான் என்னன்னா, இந்த ட்ரையாங்கிள் லவ் இருக்குல்ல, இந்த ட்ரையாங்கிள் லவ் அதெல்லாம் கிடையாது. அரோராக்கு கமருதீன் வந்து பாரு கிட்டக்க டிராவல் ஆகணும். ஆனா எப்படின்னா நான் என்னால இந்த பிரிச்சு விட்டேன் கிரிச்சு விட்டேன் அப்படிலாம் இருக்கக்கூடாது. ஆனா பாரு கிட்ட போய் நீ என்னுடைய கணக்குல தான் இருக்கன்ற அந்த ஆங்கிள் டிராவல் ஆகணும்னு அரோரா ஒரு கேம் பிளே ட்ரை பண்றாங்க. பாரு நீ நீ அப்படியா, எனக்கு இப்போதைக்கு நீ இல்லாம போற டிராவல் ஏன்னா நடுவுல என்னையும் கனெக்ட் பண்ணிருக்கேன். சோ அதுக்காக கேப் விடுறேன். ஆனா நான் எப்ப கூப்பிட்டாலும் நீ என்கிட்ட வந்துருவேன்றதுக்கு எனக்கு உன்னை எப்படி கூப்பிடணும்னு தெரியும். அதனால கோ என்ஜாய் ஹேவ் ஃபன். எனக்கு ஒரே ஒரு நேரத்துல மட்டும் தான் காண்டு வரும். நான் ப்ரோமோல வராம நீ வந்தா மட்டும் தான் காண்டு வரும். மத்தபடி நீ எங்க வேணாலும் போ, யார் கூட வேணாலும் போ, ஐ டோன்ட் கேர். ஏன்னா இப்ப நீ எனக்கு குட்டியே மொக்க எத்தனை நான் சொன்னேன்ல, நான் நேத்து கூட சொன்னேன் இல்லையா, இந்த எத்தனாவது புருஷன் வேற எவன் கேட்டிருந்தாலும் இந்த பொண்ணுக்கு ஃபன்னு தான். ஆனா இவன் கேட்டா மட்டும் அந்த பொண்ணுக்கு ஃபன்னா தெரியாது அப்படின்னு. ஏன்னா இந்த பையன் அந்த பொண்ணுகிட்ட எப்படி இருந்தான்றத அசஸ் பண்ணி சொல்லும் பொழுது இந்த பொண்ணு தனக்கே செல்ஃப் டவுட் வந்துதான் இதை கேக்குது. இவன் ஏன் என்னைய பார்த்து சொல்றான். அதனாலதான் இந்த பொண்ணு இன்னைக்கு இந்த கண்டென்ட்டை டிராவல் பண்ணிட்டு இருக்கு. இதை ஒரு பாயிண்டா வச்சு. சோ தேர் இஸ் நத்திங் கால் ட்ரையாங்கிள் லவ். நீ டுபாக்கூர், நான் எக்ஸ்ட்ரா டுபாக்கூர், நான் டுபாக்கூர்க்கே டுபாக்கூர். இந்த 3 ஒன்று பிளான் பண்ணிட்டு இருக்குதுங்க. அவ்வளவுதான்.